இப்போ கூடை போட்டு முடிச்சாச்சு. கூடை போட்டு சொருகியுமாச்சு. சொருகணும் கடைசியில். இப்போ ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். ஏற்கனவே உருண்டை கைப்பிடி எப்படி போடுறதுன்னு இன்னொரு கூடையில் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த கைப்பிடி வந்து தேன் கூடு கைப்பிடிம்பாங்க. இது வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். இப்போ இது எப்படின்னா, நம்ம இந்த அளவில் வந்து கரெக்டாக எவ்வளோ எண்ணிக்கையில் ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரியாத இந்த சைடும் அதே எண்ணிக்கையில் இதை முடித்து இப்படி சொருகிக்கணும். இப்போ வந்து சப்போர்ட் ஒயர் வந்து கைப்பிடி போட்டு முடிச்ச கடைசியில் இப்படி சுற்றி சுற்றி இது பண்ணோம்னா தான் கைப்பிடி நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கைப்பிடி தேவைப்படுதோ ஃபஸ்ட்டு வந்து இந்த உள் ஒயர் வந்து இப்படி வச்சு பார்த்துக்கணும். வச்சு பார்த்து நம்ம இந்த அளவு கைப்பிடி அப்படின்னா இதுக்கு மேலே இது சொருகிறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ தேன்கூடு கைப்பிடிக்கு ஒரே மாதிரி 4 ஒயர் வேணுமா இருக்குது. இப்போ நம்ம 2 ஒயர் அதை வந்து இப்படி சொருகிட்டோம்னா இப்படி 4 இது இப்படி போட்டு இப்படி வச்சு பார்த்து இது மிச்சம் சொருகிறதுக்கு. இது கைப்பிடியோட அளவு. இப்படித்தான் வந்து உள்ள ஒயர் வெட்டிக்கணும் எப்போவுமே. இப்போ இந்த ஒயர் வந்து 2 ஒயர் வெட்டியிருக்கிறோம். இப்படி வச்சு பார்த்து இப்படி வெட்டையில் இப்படி பூத வச்சு வாங்கில 4 தான் ஆயிக்கி 4 ஸ்டாண்ட்ஸ் ஆகிக்குது. இனி வந்து இந்த மெயின் ஒயரு ஒரே ஒயர் தான் தேவைப்படும். இந்த ஒரு ஒயர் வந்து இப்படி கையில் இப்படி முளை போட்டோம்னா 15 முளை எடுத்துருக்குறேன். இதே நீங்கள் ஸ்கேலில் எடுத்திங்கன்னா 17.5 பக்கமாக எடுக்கணும். இப்போ இது 15 கை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 5 முளை எடுத்துருக்குது. இப்போ இந்த அளவுக்கு இந்த ஒயரை இதை கொஞ்சம் இப்படி உள்ளே விட்டு ஒரு இந்த அளவுக்கு இதை முடிச்சுடுத்தா கூட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த முடிச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, கூட பின்னி முடிச்ச கடைசியில் கைப்பிடி போட்ட கடைசியில் இது சப்போர்ட்டுக்கு இப்படி சுற்றி வரோம்ல, அதுக்கு இந்த ஒயரு இந்த அளவுக்கு இப்படி விட்டுட்டு மிச்சம் நாம் கூட போட ஆரம்பிக்கலாம். கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக ஒரே மரம் ஒயரு இப்படி ஒரே மரம் வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு இது பார்த்தா ஒரு மழுக்கு கரெக்டாக நம்ம இது வந்து உள்கடை இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இதுக்கு பேர் தான் இப்படி மழுக்கு. நல்லா பார்த்துக்குங்க. ஒயர் இப்படி எடுக்கிறோம். எடுத்து இப்படி திருப்பியில் ஒயரோட இந்த உள்கடையும் இந்த பக்கம் இருக்கிற உள்கடையும் ஒன்றா வர மாதிரி வச்சு இதையே ஒரு பக்கம் ஒயர் எடுத்து இப்படி போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி ஒயர் இப்படி திருப்பி அதே மாதிரி இந்த உள்கடை ஒன்றா வர மாதிரி வச்சு இந்த ஒயரில் இப்படி விட்டு எடுத்து இது இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பி இப்படி பண்ணுறோம். அதே மாதிரி உள்கடை ஒன்றா வச்சு இந்த ஒரு பக்கம் ஒயர் இதே ப்ராசஸ் தான் கடைசி வரைக்கும். நம்ம கரெக்டாக இந்த உள்கடை ஒரே மாதிரி வச்சு இப்படி திருப்பி இப்படி போட்டுகிட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த பக்கம் எப்போவுமே இந்த கையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒயரை இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு இப்போ இப்படி திருப்பணும். கடைசியில் இந்த உள்கடை ஒன்றா வச்சு இதையும் இப்படி திருப்பி போட்டுக்கிறோம். இதுக்கு இடையில ஒரு விரலை மட்டும் 2 பக்கம் ஒயருக்கும் இடையில இப்படி இருக்கணும். கொஞ்சம் பின்னிட்டு இப்படி பார்த்துக்கணும், ஏதாச்சும் எச்சு கம்மி ஆயிடுச்சான்னு. கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்படியே தான் போட்டுகிட்டே வரோம். அந்த மழுக்கு கரெக்டாக இந்த பக்கம் உள்கடையும் இப்படி இந்த ஒயரோட இது இப்படி திருப்பி கரெக்டாக பெருக்கலாட்டு இப்படி வரணும். உள்கடை இதுதான் இதுக்கு ஒயரோட இது, கைப்பிடியோட இது. எந்த பக்கம் போட்டாலும் இப்படி பெருக்கல் வரணும். 2 பக்கம் இது ஒன்றா இப்படி ஜாயிண்ட் ஆகணும். இப்படி எடுத்துக்கிறோம். நம்ம இடையில இப்படி ஒரு விரல் கொடுத்துட்டோம்னா தான் ஒரே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. இல்லாட்டி குறுக்கிட்டு போயிருக்கு கைப்பிடி. இப்படி திருப்பி இதெல்லாம் 2 ஒயரு மறுபடியும் இப்படி தூக்கி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதெல்லாம் 2 ஒயரு
இப்படி ஒவ்வொரு இதுக்கு கையை இப்படி ஒயர் இப்படி விரிச்சுக்கணும். இப்போ இருந்து எடுக்கையில் இப்படி உள்கடை இப்படி வச்சு இப்படி அதே மாதிரி இந்த பக்கம் இப்படியே தான் போட்டுருக்குறோங்க. கொஞ்சம் தூரம் இந்த அளவுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ ஓரளவுக்கு முடிகிற அளவுக்கு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டால் போகுது. கடைசியாக வந்தாச்சு. இப்போ சென்டரில் ஒரு விரல் இப்படி வச்சுட்டே இருக்கிறதுனால தான் இந்த இடையில நல்லா நீட்டாக வரும் கேப்பு. இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கையில் எங்களுக்கு ஒயர் கூடையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது கைப்பிடியெல்லாம் உருண்டை கைப்பிடி சும்மா அப்படியே சுற்றி வர்ற மாதிரி ஒரு கைப்பிடி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பழைய கூடை பிஞ்சு இருந்துச்சுன்னா அதில் கைப்பிடி பிரித்து பார்த்து எப்படி இதெல்லாம் போட்டாங்கன்னு அப்போல்லாம் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கைப்பிடியெல்லாம் பழகினது நாங்கள்லாம். இப்போ யூடியூப் சேனல் எந்த சேனல் இது பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் விதவிதமாக சொல்லி கொடுக்குறாங்க. அழகாக புரிஞ்சுக்கலாம். வீட்டில் இருந்துகிட்டே ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கலாம். சூப்பராக பண்ணலாம். எதை ஓப்பன் பண்ணாலும் விதவிதமாக எல்லாமே எதை கற்றுக்கணுமா உடனே சேனலத்தை ஓப்பன் பண்ணுங்க. விதவிதமாக நாம் பழகிக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இது இப்படித்தான் அப்படின்ட்டா வேலை முடிஞ்சது. பழகிக்கலாம். வீட்டில் இருந்துகிட்டே நீங்களும் கைப்பிடி எப்படி போடுறதுன்னு ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த கைப்பிடிக்கு பேர் தேன்கூடு கைப்பிடி. இப்போது எந்த அளவு இது பண்ணுறோமோ இப்போ அந்த கூடை எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவுக்கு இது காடி கடைசியில் எவ்வளோ விட்டோமோ அதுக்கு இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்தேன் ஒரு துளி தான் இருந்துச்சு. இன்னொரு 2 பூ போட்டுக்கலாம். இப்போ இது எக்ஸ்ட்ரா ஒயர் எதுக்கு அப்படின்னா லாஸ்ட்டாக கைப்பிடி சுற்றி வர்றதுக்கு கூட அட்டாச் பண்ண கடைசியில் கைப்பிடியை இடையில இப்படி ஒரு விரல் வச்சு இந்த மழுக்கு மழுக்கு கரெக்டாக போட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதுக்கு பேர் மழுக்கும்பாங்க. இதை கரெக்டாக இப்படி வச்சு போட்டோம்னா வேலை முடிஞ்சது. திரும்பி வர்றதுக்கு இல்லாத அதை கரெக்டாக நேரம் எடுத்துகிட்டு இருக்கணும். புதுசாக பழகிறவங்களுக்கு திருப்பி வரும். அதை எடுத்தோம்னா சரியாக போயிடும். இதெல்லாம் சுயமாகவே நாங்கள்லாம் யோசிச்சு இது எப்படி இந்த கைப்பிடின்னு யோசிச்சு போட்டோம். ரொம்ப ஈஸி. புரிஞ்சுட்டா ஈஸி. இப்போ இவ்வளோதாங்க. இப்போ இதை கரெக்டாக இந்த பக்கம் எவ்வளோ விட்ருக்குறோமோ அதே அளவுக்கு இந்த எல்லாம் விட்டு இப்படி உள்ளே சொருகி இங்கே உள்ளே முடிச்சுக்கிறோம். உள்ளே சொருகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயருகள் இப்படி சுற்றி வர்ற மாதிரி இப்போ இந்த ஒயர் மிச்சம் இருக்கிறதுமோ இதே மாதிரி இப்படி சுற்றி போட்டோம்னா கைப்பிடி வேலை முடிஞ்சது. எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. கைப்பிடி போட்டாச்சு. தேன்கூடு கைப்பிடி. இது உருண்டை கைப்பிடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.